உதாரணமா சொல்றோம். கலிமா சொன்ன நம்மள அல்லாஹ் புறம் பேசாதீங்கன்னு சொன்னோம். நாம நல்ல பிள்ளை தான் உட்கார்ந்துருந்தோம். ஒரு ஆள் வந்தா அடுத்தவன் பலாவை கழுவுனான். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து புறம் பேசிட்டோம்டா, அப்ப ஹராம் ஆச்சுங்களா? இப்ப அந்த பாவம் செஞ்ச உடனே என்ன ஆச்சுங்க? கலிமாவுக்கு என்ன வந்துச்சுங்க? பலஹீன, அது வீக்னஸ் வந்துச்சுங்க. கலிமால உடன்படிக்கை என்ன? யாரெல்லாம் ஒன்ன எஜமான ஆக்கிட்டேன், இனி உனக்கு மாறு செய்ய மாட்டேன், உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், நீ சொன்னபடி நடப்பேன். இப்ப கலிமா சொன்னவன் புறம் பேசினா அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு மாத்தம் செய்யும் போது உடன்படிக்கை பலஹீனம் அடையுது. விளங்குச்சுங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன உங்களுக்கு. இதன் பேர்ல நீங்க கணக்கு பாத்துக்கங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தவறு செய்யறோம். அப்ப கலிமாவுக்கு மாத்தம் செய்யறோமா இல்லீங்களா? இப்ப நான் உதாரணம் சொன்னதான், நீங்க முதலாளி தான், முதலாளியே தான், அதை நான் ஆட்சேபனையே செய்ய மாட்டேன். ஆனா நான் எந்திரிச்சு வேலைக்கு வர மாட்டேன், நான் தூங்கிக்கிட்டு தான் நீங்க கூப்பிடும் போது அப்படின்னா அவர் முதலாளின்னு மதிச்சதாச்சு. அப்ப முதலாளி தான் என்று வாயால சொல்வதை செயலால நிரூபிக்கணும். விளங்குச்சுங்களா? அதுக்கு பேர் அமல். லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குங்களே, இது வாயால செஞ்ச ஒப்பந்தம். தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி இது செயலால நிரூபணம். ஆண்டவனே உன்னை எஜமானனாக ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் உத்தரவுப்படி 5 வேளை தொழுகிறேன். உன்னை எஜமானன் என்று ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் ரமதான்ல நோன்பு வச்சிருக்கிறேன் பாத்துக்க. உன்னை எஜமான் என்று ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என் சொத்த கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்திருக்கிறேன் பாத்துக்க. உன்னை எஜமான் ஒப்புக்கொண்ட காரணத்தினால தாய் நாட்டை விட்டு, மனைவி மக்களை விட்டு, கம்பெனியை விட்டு ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறேன் பாத்துக்க. இது செயலால நிரூபணம். ஒரு மனுஷன் ஓடோடி தாங்கன்னா காலையில எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுது விட்டு குர்ஆன் ஓதி விட்டு கொஞ்ச நேரம் ஓதுறீங்களோ இல்லையே வாயில வந்துருச்சு, அதையும் ஆரம்பிச்சுட்டு வந்துருச்சு பரக்கத்து. ஏன்னா இப்ப அதுலயும் கொஞ்சம் குறவு இருக்கு. சில ஒரு ஊர்ல ஆகுக்கு போயிருந்து எடுத்துட்டு ஒரு ஆயத்தை தடுமாறிக்கிட்டே, இந்த மாதிரி ஹாப்ஸா இல்லை, ஹாப்ஸா இருந்தா நான் சடான்னு கேட்டுக்குவேன், குர்ஆன் இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன். புருஷன் மிஞ்சி அது 2 பேரும் தடுமாற ஆரம்பிச்சுட்டான். இவர் ஆம்பளை எந்திரிச்சு போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, அஜரத்து குர்ஆன் கேட்கிறாங்க, நம்ம வீட்டுல இருக்கான்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றா, இருந்துச்சே, உங்க பாவா செத்து போனதுக்கு பிறகு ஒரு லெவ வந்து ஓதுனாரு, ஒரு லெவ வந்து அந்த குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தாரு, அது இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு அவ சொல்றான். பின்ன அது எங்கடி போச்சுன்னு இவர் கேட்கிறார். அது நாம தான் எப்பவுமே ஒது செய்யறது இல்லை, தொழுவது இல்லை, அது கீழே இருந்தா ஒது இல்லாம கைப்பற்றுமேங்கிறதுக்காக நான் தான் அதை எடுத்து பரணியில வச்சுக்கிட்டேன், விர வைக்கிறேன், பரணியில வச்சுக்கிட்டு அது இருக்கத்தான் செய்யும், ஏறி எடுத்து கொடுங்கன்னு சொன்னார். அவர் ஏறி எடுத்து வந்தா குர்ஆன் தான் இருக்கு, பாக்கி முக்காவாதி செஞ்சு குர்ஆனுக்கு நம்ம செஞ்சிருக்கிற மரியாதையை பாருங்க. விளங்குச்சுங்களா? நான் இடையில பேச்சு வந்துருச்சு, அதுக்காக சொல்லி வாயில வந்துருச்சு. நீங்க எல்லாம் ஃபஜ்ர் தொழுது கொஞ்சம் குர்ஆன் ஓதி விட்டு குளிச்சு விட்டு நாஸ்டா பண்ணிட்டு 9 மணி கரெக்டா கம்பெனிக்கு போயிடுறீங்களா இல்லையா? எதனால போறீங்கத்தா? அவரோட முதலாளின்னு ஒப்புக்கொண்டதுனால தான். ஒரு நாளைக்கு படுத்துருந்து பாருங்க, அது ஏதோ உடம்பு சௌரியம் இல்லை, சலுகை இருக்கு கம்பெனி, அது பேச்சு வேறு, வைத்தியம் சிகிச்சை எல்லாமே இருக்கு, அது பேச்சு வேறு. மாசக்கணக்கில் நீங்க தூங்கிக்கிட்டு நான் சும்மா தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன், முதலாளின்னு வாயால சொல்லிக்குவேன், முதலாளின்னு நான் ஏற்றுக்கொள்வேன், ஊர் ஊரா சொல்லிக்கிட்டு வேண்டாலும் அலைவேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்லவும் வேணாம், போர்டு போட வேணாம், தபதீகு செய்யவும் வேணாம், நான் முதலாளின்னு. வேலை செய்யறதா இருந்தா செய்யுங்க, நீங்க வாயால என்ன முதலாளின்னு சொல்லவே வேணாம், வேலையால நிரூபிச்சா கூட போதும் சொல்லுவாங்க. அப்ப நாம இன்னைக்கு முஸ்லிம்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஆண்டவனை எஜமானன் என்று சொல்லுகிறோம், அவனைத்தான் வணங்குவோம், அவனை அன்றி வேற ஒன்றை வணங்க மாட்டோம் என்று பறைசாற்றக்கூடிய நாமோ செயலால வணங்க இல்லைன்னு சொன்னா அவமதிச்ச மாதிரி ஆச்சா முதலாளி இல்லைங்களா? சொல்ற பாயிண்ட் வளர்ந்து. அப்ப நம்மளுடைய திருக்கலிமாவுக்கு நிரூபணம் அமல், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதனாலதான் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளை கலிமா முந்தி ஒப்பந்தம், எக்ரிமெண்ட், அப்பாயின்மெண்ட் தான். அது என்ன வேலையில் அப்பதான் அல்லாஹ்வுடைய அடிமையா பதிவு செஞ்சு சேர்ந்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு நீ அடிமையா, நிச்சயமா நீ அடிமையா இருந்தா உன்னை சோதிப்பேன்ட்டான்ல. ரமலான் வந்தா நோன்பு சொல்லுவேன், அடிமையா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். தொழுகை இருக்கு, நீ எனக்கு அடிமை தானாங்கிறத 5 வேளை தொழுகைக்கு கூப்பிட்டு பாத்துக்குவேன், தொழுவுலன்னு சொன்னா திருட்டு போய் தெரிஞ்சுக்குவேன். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை எஜமான்னு சொல்லி இருக்கிறேன்னு. அட நீ சொன்னா அகில உலகம் சொன்னா, நீ சொல்லாடி அவன் எஜமான் தான் சர்வலோகத்துக்கு. நீ எஜமான்னு சொன்னதுக்கு அத்தாட்சி கூடப்பா, நீ தொழுது காட்டப்பா. அதனால தோழர்களே, மார்க்க வரம்புகளை மீறாது. ஏதோ சில மனுஷன் யானைக்கு அடிசருக்குன்னு சொல்லுவான். எவ்வளவு நம்ம காலத்துல நம்ம தக்குவா செஞ்சாலும் சமயத்துல சில தவறு நிகழத்தான் செய்யும். அதை கருணை கடலான ரப்பு பொறுக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு இந்த திருக்கலிமாவை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? அப்ப அந்த கலிமாவை திருப்பி ஒருத்தர் சொன்னதனுடைய நோக்கம் என்ன? வயசுல ஒருத்தர் பறந்துட்டா இப்ப திருப்பி திக்ரு செய்யறோமே, அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யா அல்லாஹ் உன்னை எஜமான்னு ஒப்புக்கொண்டதுக்கு பிறகு மறுபடியும் மாறு செஞ்சுட்டேன். அப்ப நான் திருக்கலிமா மூலமா உன்னிடத்துல செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தை நானே முறிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரப்பே நான் மறுபடியும் உன்னை எஜமான்னு இப்ப புதுசா ஏற்றுக்கிறேன். இப்ப மறுபடியும் நான் புதுசா உன்னை எஜமான்னு முடிவு செஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் இன்னுமே உனக்கு நேர்மையா நடக்கிறேன். அப்ப இது திக்ராக
ஒரு 100 தடவை, 50 தடவை, 30 தடவை, மனுஷ சக்திக்கு தகுந்தாப்புல 1000 தடவை. ஒவ்வொரு மகான்கள் அஷரஃப் அலி மௌலானா ஒரு இடத்துல எழுதுறாங்க, சில மகான்கள் மூச்சை இழுத்து அடக்கிக்கிறதா. ஒரு மூச்சை வாங்கி அடக்கி தம்மு கட்டிக்கிட்டு 200 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுறாங்க. ஒரு மூச்சுல தான் நம்மளால முடியல, மூக்க பிடிச்சி ஒரு மூச்சு நின்றாலே திணற ஆரம்பிச்சிடும். சில பேர் தூத்துக்குடியில அந்த முத்து குளிச்சு எல்லாம் எடுக்கிறாங்க, மூச்சு அடக்கி 1/2 மணி 3/4 மணி நேரம் முடியுதா இல்லைங்களா? எமயமல ஷாரல சில தபசிகள் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு மூச்சு தான் வாங்குறான், ஒரு மூச்சு தான் விடுறான். அவன் வயசு 400, 600, 600 வயசு வச்சு. ஏன்னா அவன் மூச்சுகளை சீக்கிரம் விடாம ரொம்ப ஸ்லோவா விட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால நீண்ட காலமா உட்கார்ந்து தபசிகள் சன்னியாசிகள் தான். அப்ப ஒரு மூச்சை வாங்கி சில மகான்கள் அடக்கிக்கிட்டு மறுமூச்சு விடுறதுக்குள்ள 200 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. அஷ்ரஃப் அலி மௌலானா எழுதியிருக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்கு முந்தி 199 மூச்சு அல்லாஹ்வை மறந்து போன மூச்சு, அல்லாஹ்வை அறியாத காலத்துல வாழ்ந்து இது கேட்காம நம்ம கெட்டு போயிருந்த காலத்துல எவ்வளவு மூச்சு மறந்து போச்சு. அதை ஈடு கட்டுறதுக்காக இப்ப ஒரு மூச்சுல 200 திக்ர் செஞ்சா, முந்தி 199 மூச்சு மறதியில போச்சு, அதுக்கு கஃபாரா ஆயிடுச்சா, அதுக்கு ஈடு ஆயிடுச்சா. அதுக்காக அப்படி செய்யறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம அந்த மாதிரி எல்லாம் செய்ய போறது இல்லை. ஏதோ வெள்ளிக்கிழமை ராவு, நான் நம்ம வீட்டுல வெள்ளிக்கிழமை ராவு வரக்கூடிய சகோதரர், ஏதோ வாழ்த்துக்கு வர்ற பிள்ளைகளை வெள்ளிக்கிழமை ராவு வச்சு திக்ர் செய்யறது பழக்கம். என் பழக்கத்தை நான் இங்க விட்டு கொடுக்குறாப்புல இல்லை. யாருக்கும் பிரியம் இல்லாம இருந்துச்சு, தயவு செஞ்சு ஜாலியா போய்க்கிங்க, அது பேச்சு வேறு. ஆனா இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கு சிரமம் கொடுக்காம திக்ர் செய்வேன். அதனால நம்ம கல்பு சார்ஜ் ஆகும், பேட்டரி ஹயாத் ஆகும், பெரிய தரஜா கிடைக்கும். அதனுடைய சிறப்பை விளங்கிங்க. இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு யஹூதியுடைய வாலிபன் நாயகத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டான். அவன் யஹூதியா தான் இருந்தான், யஹூதியுடைய மகன். ஆனா அவனுக்கு என்ன வேலை, வந்து ஏதோ யார சொல்ல ஏதாச்சும் வேலை இருக்கா, வேலை சொன்னா உடனே கேட்பான். அது வேற வாங்கிட்டு வா, அது செஞ்சுட்டு வா, கடத்தலுக்கு போய் என்ன வேலை சொன்னாலும் கேட்பான். அவனுக்கு நாயகத்தின் பேர்ல ஒரு அலாதியான முஹப்பத். ஒரு நாள் திடீர்னு அரும நாயகத்துக்கு செய்தி கிடைச்சிட்டு அவனுக்கு சக்கராத்து வந்துருச்சு, மவுத்து முடிகிருச்சுன்னு கேள்விப்பட்டுச்சு. அப்ப கருணையே உருவான நபி என்ன, ஒரு மனுஷன் கனிமா இல்லாம நரகத்துக்கு போறதுக்கு நாயக கல்வி தாங்காது, அந்த கருணை உள்ள தாங்காது. அப்ப தனக்கு அதுலயும் ஊழியம் செஞ்சவன், அதனால அந்த திரு உள்ளம் தாங்க இல்லை. இங்க இருந்து அவசரமா போய் அந்த வாலிபருக்கு கலிமா சொல்லி கொடுத்தாங்களாம். இப்ப போறது போற, நான் கொண்டு வந்த என்ன நபியா அனுப்பிச்சு அல்லாஹ் இந்த கலிமாவை கொடுத்துக்கிறான், இதை ஒப்பு கொண்டு போயிடு, கியாமத்துல உனக்கு ஷஃபாத்து செய்யற பாக்கியம் கிடைக்கும், கரை சேர்ந்துருவேன். இந்த கலிமாவை சொல்லி கொடுத்தாங்க. அவன் தகப்பன் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். தான் தகப்பனுடைய பாவனும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். என்ன தகப்பன் கோச்சுக்கிட்டா, என்னடா இவ்வளவு காலம் இருந்து ஏன் மார்க்கத்தை விட்டு போறியான்னு கோச்சுக்குவான்னு தகப்பனுடைய முகத்தை பார்த்தான். அவன் தகப்பன் என்ன செஞ்சானா, இந்த பய வயசெல்லாம் முகமது நபி கிட்டே கடந்தவன், இப்ப நாம என்னது குறுக்க நிப்பானே, போறதே போறான், அவனுடைய ஆசையை நாம ஏன் கெடுப்பானே, உனக்கு பிரியமா தான் சொல்லி கேட்டான். இவ்வளவு அனுமதி கிடைச்சா விடுவானா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிவிட்டான். ரூஹு அடங்கிருச்சு. கருணை உள்ளம் படைத்த அந்த நாயகத்துக்கு வந்த ஆனந்தம் நமக்கு ஒரு ஆள் புதுசா இஸ்லாத்துல வந்த சந்தோஷமா வருது. ஏன் இருக்கிற ஆளே போதுமே இஸ்லாத்துக்கு, புதுசா வேற யாரான். இந்த தப்லீக் ஜமாத்துல அவங்க கஷ்டப்பட்டு வேலையை விட்டு, கடையை விட்டு, அவன் ஆபீஸை விட்டு, வடநாட்டை விட்டு தென்னாட்டுக்கு வந்து நம்ம ஊர்ல தொழுவாத ஆளை கொண்டாந்து பள்ளிவாசல்ல தொழுவ ரொப்புனா, அந்த ஏற்கனவே தொழுவுறவன் சொல்றான், ஏன் இந்த தொழுவுற ஆளே போதுமே, புதுசா கொண்டாந்து ஹவுதுக்கு மோட்டர் வேலை ஜாஸ்தியா போகுது, கரண்ட் ஜாஸ்தியா போகுது, மோதினாருக்கு வேலை ஜாஸ்தியா, மோதினார் வேலை அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கூட்டே பேருக்கு எல்லாம் வர்ற ஜனங்களை ஆளுக்காள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அல்லாஹ் கிருபை செய்யட்டும், புதுசா ஒரு ஆள் இஸ்லாத்துல வந்தா அந்த கருணையே உள்ள படைத்த நாயகம், நரகை விட்டு விடுதலை செஞ்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறதுக்கு வந்த அந்த நாயகத்துக்கு தாங்க அதனுடைய உயர்வு தெரியும். அப்ப அந்த யஹூதியுடைய வாலிபர் கலிமா சொன்ன உடனே ஆனந்தம் பொங்கி போயிடுச்சு. நாயகம் விளங்கச்சுக்கலாம். சஹாபாக்களை கூப்பிட்டு குளிப்பாட்ட சொன்னாங்க, கஃனிட சொன்னாங்க, எல்லாம் செஞ்சாங்க. சஹாபாக்கள்லாம் தூக்கிக்கிட்டு சந்தாக்க மையத்தமலைக்கு கொண்டு போனாங்க. இருலோக ரட்சகரும் கூடவே போக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மையத்தை அடக்கிறது. நரகவாதி சொர்க்கவாதியா போயிட்டாங்க. சந்தோஷம் வந்தது நாயகத்துக்கு, என் உம்மத்துல நரகத்துக்கு போறவர்னு சொர்க்கத்துக்கு வந்துட்டானே, ஆனந்தம் வந்துச்சு நாயகம். மையத்தாங்கொல்லைக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திருப்பாதங்களை பூரணமாக பூமியில வைக்காம முன் 5 விரல்களை ஊண்டி குதிங்கால்கள் 2ஐயும் தூக்கிக்கிட்டே நடந்தாங்க. குதிங்கால தூக்கிக்கிட்டே நடந்தாங்களா சிரமத்தோட. அப்ப இத சஹாபாக்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இடையில மையத்து கூட போறதுனால பேசக்கூடாது. இப்ப நம்ம காலத்துல கூட ரொம்ப மக்கள் அதபு குறைவா, மையத்துடனே போவதா இருந்தா மௌனமாக திக்ர் செஞ்சு கொண்டே போகணும். அல்லாஹ் இடத்துல அந்த மையத்துடைய ஹக்கில துவா செய்யணும். நாம செஞ்ச அந்த திக்ர் ஸலவாத்துடைய சவாபை அந்த மையத்துக்கு கொடுக்கணும், ஹதியா செய்யணும். இந்த மாதிரி செய்யணும். மௌத்தா போயிட்டா அடுத்த நாளைக்கு இவனுக்கு வரலாம், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஏன் அந்த வீட்டு சாப்பாடு எப்படி, அவன் இவன் மௌத்தா போய் இருக்கிறாரு 3 ஃபஜ்ஜாவுக்கு சோறு ஆக்குவானா, மையத்து கூட போற சோத்தை பத்தி பேசிக்கிறான். அவன் ஆகிறதுக்கு முந்தி நீ போயிட்டா, ஏதாவது ஒரு மையத்தை அடக்க போறது என்னத்துக்கு, மையத்தை அடக்க போறது என்னத்துக்குன்னா அந்த உணர்வு தனக்கு வரட்டும். ஆனா இப்படி நமக்கும் ஒரு நாளைக்கு வரத்தானே செய்யும்.
குளிப்பாட்டுறது என்னத்துக்கு? குளிப்பாட்டும் போது போய் பாக்குறது என்னத்துக்கு? நம்மளையும் ஒரு நாளைக்கு இப்படி பலகையில வச்சிருப்பாங்களே, நான் சொன்ன அந்த அகந்தெல்லாம் அடங்கி போயிடுமே, இந்த வாய் உதடெல்லாம் நின்று போயிடுமே, இப்படி ஒரு நேரம் நமக்கு வருமே, இதை சிந்திக்கிறதுக்காக. மையத்தா கொல்லைக்கு போறதும் அட நமக்கு முன்னால இந்த ஊடு என்னது ஒன்னதுன்னு சொன்னவெல்லாம் இங்க வந்து படுத்து கிடக்குறானே, நாமளும் ஒரு நாளைக்கு வரத்தானே போறோம். இதுக்காகத்தான் தான் ஜியாரத்து செய்யறது. அதனால மையத்தாங்கொல்லையில உட்காந்து சாயா காப்பி குடிக்கிறது, பீடி சிகரெட் குடிக்கிறது, அங்கே உட்காந்து கொண்டகள்ல திங்கிறது மக்ரூஹுங்கிறது சன்மார்க்க தீர்ப்பு. மக்ரூஹுண்டா அதுல வெறுப்பு இருக்கு, அதாவது அவ்வளவு நல்லது அல்ல. ஆனா இப்ப மையத்தாங்கொல்லையில கலரி ஆக்குறான், அங்கேயே உட்காந்துட்டு பிரியாணி திங்கிறான், குஷ்கா திங்கிறான். கயிறு மையத்து கூட போகும்போது எப்படி மையத்து பணக்கார விட்டு மையத்தா, ஏழை விட்டு முசாஃபிர் எல்லாம் ஏழைகள் சேர்ந்து ஏழை விட்டு மையத்தா என்ன செய்யுது, பசங்க எப்படி ஏதோ மரகையா மருந்து ஃபாத்தியானா தருதுன்னா அட்டாணி ஒருத்தன் மரகையா மருதூத் ஃபாத்தியானா தருது, மூதேவி சேர்த்தா ஃபாத்தியாவும் இல்லை தருதும் இல்லைன்னா அந்த மாதிரி கோஷ்டியா இல்ல இருக்கிற பசங்க ஏதாச்சும் 7 ஃபாத்தியா 10 ஃபாத்தியா 40 ஃபாத்தியா செய்வானா, நமக்கு 4 தடவை சோறு கிடைக்குமா, இதை கணக்கு பண்ணிக்கிட்டே போறான். அதுல சில பேர் இந்த வயசுலயா போறது, இவன் அல்லாவோட ரொம்ப இறக்கம் உண்டு, இது போற வயசா, இது சாகர வயசா, இதெல்லாம் என்ன களிமாண்டையும் விளங்க இல்லை, என்ன சொல்றோன்னு விளங்க இல்லை. என்ன அட 6 பிள்ளைகள் இருக்குதாங்க, இப்படி தெருவில் விட்டு போறாங்க, அல்லாவோட இவனுக்கு ரொம்ப இறக்கம், இவன் ரப்பு இல்லைங்களா. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது. அவருடைய ஹக்குல துவா செய்யணும். யார மனைவி மக்கள் விட்டுட்டு போனாலும் அவங்க ஹக்குல துவா செய்யணும். யாரெல்லாம் இந்த மனைவி விதவையா போயிட்டா அவளுக்கு பொறுமையை கூடல்லா, இந்த பிள்ளைகள் அனாதைகளா போயிட்டாங்க அவர்களுக்கு ரஹமத்து செய்யலா, இந்த மையத்துக்கு நீ கபர்ல அதாப லீக் அல்லா, இப்படி துவா செஞ்சுக்கிட்டே போகணும். மையத்து கூட போனா இடையில பேச்சு வந்ததுனால சொல்றேன், நிக்கிற செஞ்சுக்கிட்டே போகணும், அது பரக்கத்து இருக்கு. சரி, இதுவும் ஒரு இட பேச்சு தானே. ஏன்னா ஒரு பேச்சுக்கு பேச்சு வந்துட்டா அது சொல்லாம போனாலும் அந்த செய்தி விட்டு போயிடும், அதுக்காக சொல்லிவிட்டேன். இப்பதான் இருலோக ரட்சகர் அந்த யகுதியுடைய யகுதி இல்லை, இப்போ முஸ்லீம் ஆயிட்டாரு, முஸ்லீமான அந்த ஜனாதாவுடனே போனா குதிங்கால தூக்கிட்டே போறாங்க. இப்போ சஹாபாக்கள் இடையில பேச முடியும், இப்பதான் சொன்னாங்களே பேசக்கூடாது, மௌனமா எல்லாரும் திக்ர் ஃபிக்ர் அடக்கி முடிஞ்சு. அப்புறம் கேட்டாங்க சஹாபாக்கள், எங்க தாயும் தகப்பன அர்ப்பணமாக தங்களுடைய காலில் எதுவும் வருத்தம் இருக்கா நாயகமே, காலை இப்படி தூக்கிக்கிட்டே நடந்தீங்களேன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, என் காலில் எதுவும் வருத்தம் இல்லை, எதுவும் முள்ளு தைக்கல, காயம் இல்லை, வலி இல்லை. இந்த வாலிபருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக இவர் கலிமா சொல்லிவிட்டாரு, இஸ்லாம் ஆயிட்டாரு, இவருடைய மையத்தை அடக்கிறதுக்காக வான மண்டலத்திலேருந்து மலக்குகளை ஏராளமான அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டான், அவர்களுடைய நெருக்கடியினால நான் முழு காலம் வைக்க முடியலன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். நீ இஸ்லாமா பிறந்ததை பத்தி இன்னைக்கு கை சேதப்படுற என்ன, நீ சொன்னேன் ஒரு பயம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி இப்படி சொன்னான், மானாவூட்ல பிறந்தது நல்லா இருக்கும் நசீபு கட்டவன். அல்லாஹ் இஸ்லாத்துல பிறக்க வச்சு இந்த கலிமாவை கொடுத்துட்டானே, எவ்வளவு பெரிய சொத்து கொடுத்துட்டான் அல்லாஹ். இப்ப அந்த வாலிபரை அப்படி அவர் உயர்வை சொன்னோடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா, அவன் கலிமா மட்டும் தானே சொன்னா, உடனே மௌத்தாவும் போயிட்டான், தொழுவை இல்லை, நோம்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ்ஜி இல்லை, தஸ்பீஹ் இல்லை, குர்ஆன் ஓதல, ஒண்ணுமே இல்லை, கலிமா சொன்னாரு மௌத்தா போயிட்டாரு. அவருக்கா இந்த மரியாதை? அவர் அந்த மௌத்தா போற நெருக்கத்துல கலிமா சொல்லி நான் கொண்டு வந்த கலிமாவை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் ஒப்புக்கொண்டு போயிட்டானே, அந்த ஒரே காரணத்துக்கு இவ்வளவு மரியாதை அல்லாஹ் செஞ்சான்னு சொன்னான். அப்ப அந்த கலிமாவை ஒப்புக்கொண்டு வாழ்நாளெல்லாம் அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு ஐங்கால தொழுதுகிட்டு இருக்க நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும்? நமக்கு வர்ற மலக்குகள் நமக்கு தெரியலங்க. நம்ம முஸ்லிமான மையத்து போகும்போது அமரர்களும் வர்றாங்க, ரஹமத்துடைய மலக்கள் கூட வர்றாங்க. அன்னைக்கு கருணை நபி ஹயாத்தா இருந்ததுனால மலக்குகளை பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு பாக்குற உணர்வு இல்லை, நமக்கு தெரிய இல்லை. அப்ப இது பாக்கியமா இல்லைங்களா? அப்ப இந்த திருக்கலிமாவை நான் இப்ப இதை பத்தி சொன்னா இந்த ஒரு ராவு பத்தாவது, ஒரு மாசம் பத்தாவது, அவ்வளவு இருக்கு குர்ஆன் ஹதீஸ். உங்களுடைய உற்சாகத்துக்காக கொஞ்சோண்டு சொல்லிவிட்டேன். இப்ப நான் திக்ர் ஆரம்பிக்கிறேன், எல்லாரும் நல்லா உட்காந்துங்க அமைதியா, என்ன சிந்தனை செதறாள. லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னா என்னங்க, இத ஒரு மலக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறாராம் அல்லாஹ் கிட்ட, சொல்ல போறாராம் அல்லாஹ் கிட்ட. இவர் வான மண்டலங்கள்ல ஏறும் பொழுது மேலேந்து வான மண்டலங்கள்ல இருந்து ஒரு மலக்கு கீழ் நோக்கி இறங்குறார். 2 பேரும் நடுவான்ல சந்திச்சுக்குவாங்க. சந்திச்சா அது மேலே கீழேந்து போற மலக்கு மேலேந்து வர்ற மலக்கு சம்பாஷணை செஞ்சுக்கிறாங்க. அந்த மேலேந்து வர்ற மலை கேட்பாரா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இல்ல அல்லாஹ் என்ன பூமிக்கு அனுப்பிச்சிருந்தா தன் அடியார்களுடைய அமலை பாக்குறதுக்கு, ஒரு அடிமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கல, இது அல்லாஹ் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லுவாராம். விளங்குச்சுங்களா? ஆமா, நீங்க போய் சொல்லி என்ன செய்வீங்க? இல்ல சொல்லி அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிச்சிடலாம், வணக்கத்துக்கு பாத்திரம் உன்னை தவிர யாரும் இல்லேன்னு சொல்றானே அவனை மன்னிச்சிடலான்னு சொல்ல போறேன்னு சொல்லுவாராம் அவர். அதுக்கு அந்த மேலேந்து வர மலக்கு சொல்லுவாராம், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே அவனை மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொன்னா அதை தான் சொல்ல நான் வர்றேன்னு சொல்லுவாராம். அல்லாஹ் எங்க இருக்கு? நாம அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெருசா வழங்க இல்லை. நாம என்னமோ மேதாவியா போயிட்டோம், முத்தகையா போயிட்டோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். முஸ்லிமுக்கு பிரதானமான அன்பளிப்பு ஒண்ணு இருக்குன்னா மன்னிப்பு தான். என்ன குறையில்லாத நேரம் இல்லை, தவறு செய்யாத நேரம் இல்லை. அப்ப நமக்கு இப்ப என்ன ஆகணும்? மன்னிப்பு கிடைக்கும், சுத்தமாயிடும்.
அல்லாஹ் மன்னிச்சு விட்டா போதும்னு நினைக்கிறதா. மன்னிப்பு தான் பெருசு. அப்ப இந்த திருக்கலிமாவுல இவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்குன்னு சொன்னா அல்லாஹு அக்பர். சரி, உங்களுடைய உற்சாகத்துக்கு இன்னொரு ஹதீஸ் சொல்லிவிடுறேன். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால ஒளிவுமயமான ஒரு தூண் இருக்குது. அரிசிக்கு முன்னால் நூல் ஒளிவால ஜோதிமயமா ஒரு தூண். இந்த துனியாவுல ஒரு அடிமை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அரிசிக்கு முன்னால இருக்கிற அந்த தூண் குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஜதுபுன்னு சொல்றது. சில பேர் திக்ர் செய்யும் போதே மஜித் வந்துருந்து பாருங்க, மஜித் ஜதுபுன்னு சொல்லுவாங்க, துளும்புதல் வந்துடும். அந்த தூணு குதிக்குமா இங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு நாம சொன்னா. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா உஸ்குன், அமைதியாயிரு, ஏன் குதிக்கிற, என்னத்துக்கு நீ குதிக்கிற? அப்ப அந்த தூணு சொல்லுமா வ கைஃப அஸ்குனும் வலம் தக்ஃபிர் லி காயிலிஹா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானே, வணக்கத்துக்கு பாத்திரமா அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்றானே இன்னாடுமே, அவனை நீ இன்னும் மன்னிக்கலையே, அதனால நான் குதிக்கிறேன்னு சொல்லுமா. அவனை நீ மன்னிக்கணுங்கிறதுக்காக தான் நான் குதிக்கிறேன்னு சொல்லுமா. விளக்குதுங்களா? அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனை மன்னிக்கலன்னு தானே நீ குதிக்கிற. அந்த அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனை மன்னிக்கணும்னு எனக்கு நாட்டம் வந்துச்சு, அதனால தானே நான் சொல்ல வச்சேங்கிறான் அல்லாஹ். விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ் கருணை கடல். அவன் என்ன செய்யறான், நம்மளுடைய பாவ தோஷங்களை அழிக்கிறதுக்காக அல்லாஹ் அவனாகவே நம்மளுடைய கல்புகளை சில நல்ல நேரங்களை கொடுத்து நல்ல நாட்டங்களை கொடுத்து அல்லாஹ் திக்ர் செய்ய வச்சுப்பட்டான். இப்ப நம்மள இந்த வெள்ளிக்கிழமராவும் இங்க திக்ருக்கு ஒன்னா கூட்டி இருக்கிறான் அல்லாஹ்னா என்ன முடிவு தெரியுது? மன்னிக்க நாடிட்டான்னு தெரியுது இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் திக்ர் செய்யும் போது என்ன நினைக்கணும், யா அல்லாஹ் என்ன மன்னிக்க நாடித்தான் உன்னுடைய திருநாமத்தை சொல்ல வச்சிருக்கிறேன், என் பேர்ல உனக்கு வெறுப்பு இருந்தா உன் பேரை சொல்ல விட மாட்டேன். இது உண்மை. அல்லாவுக்கு வெறுப்பு வந்துருச்சு, அல்லாவுடைய பேரை சொல்ல விட மாட்டான் அல்லாஹ். அப்ப நம்ம பேர்ல வெறுப்பு இல்லைன்னு தெரியும். நாம பாவிகளாக பாவ தோஷிகளாக இருக்கிறோம். ஆனா நம்மள மன்னிச்சது வந்து அல்லாஹ்வுக்கு ஒரு கருணை இருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா நம்மள தொழுக சான்ஸ் கொடுக்கறான், திக்ர் ஃபிக்ர் செய்ய சான்ஸ் கொடுக்கறான். அதனால இது ஒரு பாக்கியமாக கருதி எல்லாரும் சந்தோஷமா, நான் கொஞ்சம் உங்களுக்கு சிரமம் கொடுக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك يا الله. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. எல்லாரும் தோழர்களே ஒரே சத்தமாக, இது முன்பின் இல்லாம இணைச்சு, எல்லாரும் சத்தங்களோட சத்தம் இணைச்சு கண்களை மூடி வச்சு கல்ப போய் தொடராம, என்ன முந்தி சொன்ன பாருங்க, நல்லதோ கெட்டதோ கல்ப தொட்டா ஒரு உணர்ச்சி பிறக்கும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லும் போது நிச்சயமா நான் வணக்கத்துக்கு பாத்திரவனாக அல்லாஹ்வை தவிர யாரையும் ஏற்க மாட்டேன். இனி இதுவரைக்கும் நான் எவ்வளவு தவறு செஞ்சேன், இனி அல்லாஹ்வுக்கே ஐக்கியப்படுவேன், அவனுக்கே வழிபடுவேன், அவனையே பயப்படுவேன், அவனையே முஹப்பத் வைப்பேன். இந்த யகீன கல்புல தரிப்படுத்துவேன். என் கல்புல இப்ப அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் வந்துருச்சு, அல்லாஹ்வை எஜமானன் ஆக்கிக்கிட்டேன், அவன் அல்லாத வஸ்துக்களை வெளியாக்குறேன்னு நியத்து வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன். கல்பு ஹயாத் ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், ரசூலுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்ப அன்பர்களே தோழர்களே, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய திக்ர் செஞ்சு நிறுத்தும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும், ஏன்னா கலிமாவை பூர்த்தியாக்கணும். இப்ப அடுத்தபடியாக லா இலாவை நிறுத்தி, ஏன்னா முந்தி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், இப்ப வெறும் இல்லல்லா, இல்லல்லாவே லர்புன்னு சொல்லணும். அதாவது கல்பின் பக்கமாக கவனம் செலுத்தி இல்லல்லா இல்லல்லா இல்லல்லான்னு அடிச்சு சொல்லுங்க. அப்ப அடிச்சு சொல்றதுடைய நோக்கம் என்ன? இப்ப உறுதிப்படுத்துறோம், தாக்கீது. அதாவது இப்ப அல்லாஹ்வை தவிர உண்டான சிருஷ்டிகளுடைய உயர்வை கல்பை விட்டு எடுத்து விட்டேன். இப்ப அல்லாஹ்வுடைய உயர்வு ஒண்ணுதான் என் கல்புல மிச்சம் இருக்கு. இப்ப என் கல்புல அல்லாஹ் தான் இருக்கிறான். எப்படி தூசி படித்த கண்ணாடியில துணியால தொடச்சு விட்டா முகம் தான் தெரியும்,
இப்ப லா இலாஹ கொண்டு அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் எல்லாம் நம்ம எப்ப வெளியாக்கி விட்டோமோ இப்ப கல்புல மிச்சம் இருக்கிறது அல்லாஹ். அந்த உணர்வோட இப்ப அல்லாஹ் தவிர யாரும் இல்லைங்கிற உணர்வோட சொல்லுங்க இல்லல்லா இல்லல்லான்னு அதுல ஆனந்தப்படுங்க. இல்லல்லா என்று தன்னை மறந்து கொண்டிருப்பாய் என் நெஞ்சமே. இல்லல்லான்னு சொல்லும்போது உன்னையும் மறந்துன்னு சொல்றாங்க அப்பா அவர்கள். கண்ணுகளை மூடி வைங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர நேரம் சிந்தனைகளை சிதற விடாதீங்க, உலக சிந்தனைகளை வர விடாதீங்க. அல்லாஹு தாலா நம்மளுடைய கல்புகளை தான் நோட்டம் விடுறான். இல்லல்லாஹ் 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 லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்ப அன்பர்களே, நம்மளுடைய கல்புகள் இப்ப பரிசுத்தமாயிடும். அதாவது அல்லாஹ்வை தவிர மற்றும் சில வஸ்துக்களுக்கு உயர்வு கொடுத்திருந்தோமே அதெல்லாம் இப்ப கல்பை விட்டு எடுத்து விட்டோம். இப்ப திருப்பி இல்லல்லாஹ் என்று கல்புல ஊர்ஜிதப்படுத்தி விட்டோம். அல்லாஹ் இப்ப எங்க கல்புல ஒன்ன தவிர யாருக்கும் உயர்வு இல்லை. ஒன்ன தவிர காசையோ பணத்தையோ வயலையோ வரப்பையோ எங்க உத்தியோகத்தையோ சொத்து பத்தையோ மனைவி மக்களையோ நாங்க எதையும் பெருசுபடுத்தக்கூடியவர்கள் அல்ல. ஒன்னையே நாங்க உயர்வா இப்ப கல்புல வச்சிருக்கிறோம். இப்ப எங்க கல்புல ஒன்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லை நிச்சயமாக. இது நமக்கு தெரியாம போனாலும் கல்பு சுத்தம் ஆயிடுச்சு. நம்ம சொல்ல கொண்டு நம்ம சொல்லு கல்பின் பக்கம் கவனம் செலுத்தி சொல்லி இருக்கிறோம். இப்ப தோழர்களே, இந்த நிலையில கல்பை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வை கல்புல வச்சு அல்லாஹ் ஒருவனையே தான் வணங்குவோம்ங்கிற உறுதி கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வை கூப்பிட்டா அல்லாஹ்வும் உடனே ஏண்டு கேட்கிறான். அதனாலதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய திக்ர் செஞ்சு பிறகு இல்லல்லான்னு உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு அல்லாஹ்வை கூப்பிட சொல்றான். அதனால இப்ப நான் கடைசியாக உங்களுக்கு அல்லாஹு அல்லான்னு அல்லாஹ் அழைக்க இப்போ உங்களுக்கு நான் உத்தரவு செய்யும் போது நீங்க செய்யுங்க. அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உயர்வையும் சிந்தனையில வைங்க, அவனுடைய பெருமையை சிந்தனையில வைங்க, தன்னுடைய பாவ தோஷங்களையும் நினைவுல கொண்டு வந்து என்ன நினைக்கணும்? யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை நினைச்சா உன்னை நாவு கூசுது ரப்பே. இவ்வளவு அநீதங்களை அட்டூழியங்களை உனக்கு மாறு செஞ்சனா உன்னை கூப்பிடுறதுக்கு தகுதிதானான்னு எனக்கு சமயத்துல மனம் கூசுது அல்லாஹ், நாவு கூசுது ரப்பே. ஆனாலும் நீ கருணை கடலா இருக்கிறதுனால, பாவிகள் உன் பக்கம் தௌபா செஞ்சு வரும்போது அவர்களை அணைக்கக்கூடிய குணம் படைத்தவனாக நீ இருக்கிறதுனால உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வச்சு நானும் வாசலுக்கு வந்துட்டேன் அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிவிட்டேன் ரப்பே. இல்லல்லான்னு நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அல்லாஹ். நிச்சயமா உன்னை தவிர வேற எஜமானன் இல்லை. என் பாவங்களை மன்னிக்க கூடியவனும் உன்னை தவிர யாரும் இல்லை. வலம் யோஃபிர் துனூப இல்லல்லாங்கிற அல்லாஹ், பாவங்களை மன்னிக்கிறவனும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்ட்டு அல்லாஹ். அதனால இப்ப நாம அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ், நாங்க ஒன்ன அல்லாத்து வேற ஒன்றை கூப்பிட எங்களுக்கு உரிமையும் இல்லை. ஒன்னையே தான் நாங்க கூப்பிடணும். நீ குர்ஆனை கொண்டு கத்து கொடுத்த முறை உன்னுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரும்பாடுபட்டு இரத்தம் சிந்தி ஒன்னதான் எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க அல்லாஹ். எங்களுடைய வாழ்வு உன்னுடைய கையில இருக்கு அல்லாஹ். அதனால உன்னுடைய தயவுல நாங்க வாழ்றோம். உன்னையே நாங்க அழைக்கிறோம் ரப்பே. எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய். எங்களுடைய அழைப்பை கேட்டுக்க அல்லாஹ். எங்க தேவைகளை பூர்த்தி செய். யாருக்கு என்ன தேவையோ ஹலாலான தேவை மனசுல வச்சு இப்ப அல்லாஹ் அழைக்கும் போது நீங்க உருக்கமாக அழைக்கணும். ஃபதுஊஹு கௌஃபன் வ தமா. அல்லாஹ் அழைக்கிற முறை அல்லாஹ் சொன்னது பயந்தவர்களாகவும் ஆதரவு வைத்தவர்களாகவும் கூப்பிடுங்க. பயமே அதிகரிச்சு போனாலும் கூப்பிடும் போது உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். ஆதரவு வச்சுக்க அல்லாஹ், உருக்கமா கூப்பிடுங்க அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு
இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அன்பர்களே, சலாம் சொல்லி துஆ ஓதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு